வணக்கம் நண்பர்களே. கன்னிராசி அன்பர்களுக்கு பொன்னான காலகட்டம் பிறந்திருக்குதுன்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத இந்த பதிவில் நாம பார்க்கலாம். புதுசா சொத்து வாங்கக்கூடிய யோகம் அற்புதமா அமைஞ்சிருக்குது. நிலம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, தங்கம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான். இது வரைக்குமே குடும்பத்துல இருந்துட்டு இருந்த பிரச்சனை, சொத்து பிரச்சனையா இருக்கட்டும், நில பிரச்சனையா இருக்கட்டும், தந்தை மகனுக்கு இடையே இருந்த உறவா இருக்கட்டும், எல்லாமே சரியாக போகுது. பெண்களா இருந்தாலுமே உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்பு. இனிமே தொடர்ந்து உங்களுக்கு மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய காலம். வர்ற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்க. எல்லாமே சிறப்பு தான். தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, கன்னி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்களை பெறுவீங்க, இதை நம்ம சுருக்கமான முறையில பார்த்துடலாம். காலச்சக்கரத்துல 6வதா இருக்கக்கூடிய வீடு தான் கன்னி ராசி. கன்னி ராசிக்காரங்க பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, கூச்ச சுபாவம் கொண்டிருக்கக்கூடியங்கன்னு சொல்லலாம். எதையுமே ஒரு நல்ல திறமையோட கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல். உருவ அமைப்பின் பார்க்குறப்ப நடுத்தரமான உயரம், அழகு கொண்டவங்க. கோவங்கிறது உங்களுக்கு வராது. அப்படியே வந்தாலுமே அடுத்த வார்த்தை பேச மாட்டீங்க. ஒரு சில வார்த்தையிலேயே உடனே பேச்சை நிறுத்திட்டு மௌனமாயிருவீங்க. அதே மாதிரி அடிமேல அடி எடுத்து வைக்கக்கூடிய பழக்கங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும். நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க கூடவே சகிப்புத்தன்மைங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது. விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருந்தாலும் கூடவே இருக்கிறதால உங்க குடும்ப வாழ்க்கையை எப்படியுமே உங்களால அற்புதமா கொண்டு வரும். செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நடுத்தரமானவங்களா நீங்க செயல்படுவீங்க. இருக்குதோ இல்லையோ கையில் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்கன்னு சொல்லலாம். சில நேரங்களில் உங்களுடைய குடும்ப உருவம் பார்க்குறப்ப மட்டும் இந்த தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலான கன்னிராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கைன்னு பொறுத்த வரைக்கும் அது நிறைவேறாமலே போயிடும். இருந்தாலும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு அற்புதம். நடுநிலைப்படுத்தி பார்க்கக்கூடிய இந்த தன்மையாலேயே உங்கள் குடும்ப வாழ்க்கையை உங்களால் அற்புதமாக கொண்டு வர முடியும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஏற்றங்களை பெற முடியும். குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் குடும்பம் அமைஞ்ச பின்னாடி உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது சிறப்பு. யார் மனசையுமே புண்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அதை குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிப்பேன்னு நினைப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றிக்கான முதல் படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம், மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல முன் வர்றது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதனாலே உங்களை மற்றவங்களுக்கும் பிடிச்சிரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொல்லை என்னன்னா உறவினர்கள் வழியில் தான் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சுப்பீங்க. அதே மாதிரி யார் மனசையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த குணத்தால் தான் மற்றவங்க உங்களை அதிகமாக புண்படுத்துடுறாங்க. அதே மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசை இருக்கும். பணம் குறைவாக கிடைச்சாலுமே மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யணும்னு நினைப்பீங்க. தொழிலாளியெல்லாம் இருக்க உங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி ஒரு சொந்த தொழிலாவது செய்யணுங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருக்கும். சொந்த வீடு, மன வாகனம், இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடைச்சிருக்குது. கடன் இல்லாமல் வாழணுங்கிறது உங்களுடைய குறிக்கோளை. இருக்கிறத வச்சுட்டு திருப்தி அடைகிறதுல கன்னிராசி அன்புகள் கெட்டிக்காரங்க. எந்த ஒரு செயலையும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுடைய கனவுல ரகசியத்தை அடிக்கடி வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதாவது முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு கனவு மூலமே தெரிஞ்சிடும். சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு எப்போதுமே இருக்குது. அதை தொடர்ந்துமே செஞ்சுட்டு வந்தா உங்க வாழ்வு அற்புதம். அதே மாதிரி உங்களுடைய சொந்த உழைப்பால தாய் தந்தையை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களால பெற முடியும். சின்ன வயசுல இருந்தே தெய்வ வழிபாடுல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. தாய் தெய்வ வழிபாடுன்னா உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையில் நீங்க செஞ்சுட்டு வர்றது மிக அற்புதமான பலனை கொண்டு வந்து தரும். கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை மூத்த குழந்தை பெண் குழந்தையா இருந்தா உங்களுக்கு யோகன்னே சொல்லலாம். இதனால தொழில் மேன்மை விருத்தி எல்லாமே உண்டாகும். ஆண் குழந்தையா இருந்தாலுமே உங்களுக்கு சிறப்பு தான். பேரும் புகழையும் கொண்டு வந்து தரக்கூடிய குழந்தைகளை உங்களுக்கு அமைவாங்க. அதே மாதிரி குழந்தைகள் வளர வளர உங்களுக்கு செல்வாக்குங்கிறது பெருகும். வாழ்க்கையோட நிதர்சன உண்மையை உங்கள் குழந்தைகளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்வீங்க. இதனாலே உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நடப்பாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம், இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். ஆயுளுங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதனால தேவையில்லாமல் மனசு குழம்பாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வந்தாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பு தான். எப்போதுமே நீங்கள் அன்னதானம் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். வாழ்க்கையில் ஒரு விரக்தியான நிலையை நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் உடனடியாக நீங்கள் அன்னதானம் செய்கிறது நல்லது. குடும்பம் அமைஞ்ச பின்னாடி உங்களுக்கு வரவுங்கிறது அமைஞ்சிருக்குது. விரலில் உங்களுக்கு அடிக்கடி காயம் ஏற்படும். மூத்த சகோதரர்களால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சகோதரனால விபத்து, அவற்றுள் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துகிட்டு வரணும்.
திருமண வாழ்க்கைங்கிறது சுபிச்சம்தான். பெரும்பாலான கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணத்தின் போது மழை வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில இந்த வாய்ப்பு இருந்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய மன வாழ்க்கை எப்போதுமே உங்களுக்கு நல்லதுதான். சில நேரங்களில் கருத்து பரிமாற்றங்களால சண்டை ஏற்படுறதால தான் சின்ன சின்ன பிரிவுகள் கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுது. வயதான காலத்துல உங்களுக்கு யோகமான வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில் அமையும். தொடர்ந்து இனி வரக்கூடிய இந்த 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத நாம இந்த பதிவில் பார்க்கலாம். புதுசாக சொத்து வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், தங்கம் வாங்கக்கூடிய எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் இது வரைக்கும் சொத்து பிரச்சனை மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், எல்லாமே தீரக்கூடிய காலகட்டம். நில பிரச்சனை இருந்தால் தீரும். எல்லா வகையிலும் சரி கட்டக்கூடிய வாய்ப்பு. மனசை மட்டும் தளர்விடாமல் செயல்பட்டு வாங்க. எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்கலையேங்கிற இந்த எண்ணத்தை கைவிடுறது நல்லது. நல்லதே நடக்குங்கிற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எல்லாமே அற்புதம் தான். இனிமே நீங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், மந்தமான நிலைமை இல்லாமல் மாறும். வருமானங்கிறது வந்து சேரக்கூடிய காலகட்டம். புதுசாக நீங்கள் இந்த காலத்தில் முயற்சி எல்லாமே செய்யலாம். அது சாதகமாக தான் முடியும். குடும்பத்தில் அமைதி ஏற்படணும்னா கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்களோட நிதானமாக பேசுகிறதும் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு வந்தாவே இந்த காலகட்டம் சிறப்பு. கூடவே இந்த காலத்தில் கொஞ்சம் விருந்தினர் வருகைங்கிறது இருக்கும். அதனால் கொஞ்சம் செலவும் உண்டாகலாம். அதனால் சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் இதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது கூடவே நடக்கும். கொஞ்சம் இந்த ஆயுதம், தீ இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருந்துட்டு வாங்க. வழக்கு மாதிரியான விஷயம் இருந்தால் அதை கொஞ்சம் இந்த காலத்தில் தள்ளி போடுறது நல்லது. கடன் விவகாரம் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். புதுசாக முயற்சி செய்கிறதால எல்லாமே சாதகமான பலன் தான். வீண் அலைச்சல் மட்டும் அப்பப்போ சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் பயணங்களை திட்டமிடுறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் இந்த காலத்தில் கோபமான பேச்சை தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது. மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களோட இந்த காலத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு வாங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்புகள், நீங்கள் நினைச்ச எண்ணம் நிறைவேறும். கூடுதலாக நீங்கள் மதிப்பெண் பெறணும்னா படிப்பில் தொடர்ந்து இதே ஆர்வம் காட்டிட்டு வாங்க. நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப உத்திரம் 2, 3, 4 பாதம் உடையவங்களுக்கு தானும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டீங்க. இனி உங்களுக்கு எல்லாமே ஜெயந்தான். நிதானமாக பேசுறது மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியம். இது உங்களுக்கு காரிய வெற்றிக்கு உதவியாகவும் இருக்கும். மற்றவங்க விஷயத்தில் செயல்படுறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. உழைப்பு வீணாகாமல் நீங்கள் திட்டமிடுறது நல்லது. தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தான். கொஞ்சம் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க வாடிக்கையாளரை அனுசரித்து போக பாருங்கள். பேச்சில் இனிமையை கூட்டிக்கிட்டிங்கன்னா வாடிக்கையாளரோட எண்ணிக்கைங்கிறது அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் எல்லாமே சிறப்பு தான். இருந்தாலும் நீங்கள் பொருட்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு கொடுக்க பாருங்கள். இதனால கூடுதலான பலன்கிறது கிடைக்கும். அதே மாதிரி மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கணும்னு நினைப்பீங்க. அதை வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை அப்பப்போ உண்டாகலாங்கிறதால கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருக்கிறதும், வாழ்க்கை துணை வழியில் அனுசரிப்பு தன்மை இருக்கிறது உங்களுக்கு நல்லது. மற்றபடி அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தான். அதே மாதிரி பிள்ளைகளோட கொஞ்சம் கோபத்தை காட்டாதீங்க. கொஞ்சம் நீங்கள் கடினமான முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் மேற்கொள்ள வேண்டியதாக தான் இருக்கும். அனுசரிப்பு தன்மைங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். சித்திரை 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியமே வெற்றி தான். கோபத்தை மட்டும்தான் குறைக்கணும். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப நன்மை. தொடர் பயணங்களால் உங்களுக்கு கொஞ்சம் களைப்பான உணர்வு உண்டாகலாம். இருந்தாலும் வாழ்க்கையில் முக்கிய முடிவு இல்லாமல் இந்த காலத்தில் எடுப்பீங்க. உற்சாகமான காலமாக அமைப்போகுது. கடுமையாக உழைச்சிங்கன்னா இந்த காலம் சிறப்பு. எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உண்டான பலன்கிறது கிடைக்கும். நேரத்தை வீணாக்காமல் உபயோகமான விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. எல்லா வகையிலும் சிறப்பு. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்கள் குடும்ப வாழ்வாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாகவும் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தரும். இனி உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த எதிர்கள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை. எதிர்கள் இருந்தாலுமே பலம் இழந்து தான் காணப்படுவாங்க. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயலும் வெற்றி. இல்லங்களில் ஒரு இன்பமயமான சூழ்நிலை உண்டாக போகுது. மனசில் ஒரு மன மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் குறைகள் ஏற்பட்டிருக்கலாம், அது எல்லாமே நீங்கும். வலிமை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக போகிறீங்க. தொடர்ந்து கையில் பணங்கிறது தாராளமாக இருக்கும். கடன்கள் எல்லாமே அடுத்தடுத்து அடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த காலத்தில் சேமிக்கக்கூடிய பழக்கம் தொடர்ந்து செயல்பட்டிங்கன்னா அற்புதமான காலம் அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் தூரதேச பயணம் எல்லாமே பெரும்பாலானவங்களுக்கு அமைஞ்சிருக்கலாம். அதே மாதிரி பணிகளில் ஒரு மேன்மையான சூழ்நிலை உண்டாக போகுது. ரொம்ப நாளாகவே நீங்கள் முடிக்கணும்னு நினச்சிருந்த காரியம் எல்லாமே இப்போ நல்லபடியாக முடிய போகுது. இந்த காலங்களில் நீங்கள் பல முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணம் செய்ய போகிறீங்க. மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு இது பொன்னான காலகட்டம். குலதெய்வ வழிபாடு கூடவே நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்துக்கும் துணை நிற்கும். அதே மாதிரி எல்லா உயிருமே ஒன்றா நினைக்கக்கூடிய தர்ம நீதிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் உங்களுக்கு ஆத்ம பலனை மேலோங்கி தரதும் மட்டும் இல்லாமல்
குடும்ப வாழ்க்கையில் ஒரு மேன்மையை உண்டாக்கி தரும். அதனால் சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கர்ம வினைகள் எல்லாமே உங்களுக்கு தவிடுபடி ஆகும். எது நினைச்சாலும் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். நன்றி நண்பர்களே. கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.